பிரண்டையும் பச்சை கல்லில் இருக்குது ஒன்று போல் இருக்குது. அது என்ன பொரியல்? முட்டைக்கோசா? முட்டைக்கோசா? இலை நான் அங்கிட்ட இங்கிட்ட வச்சிருவேன். இதில் முழிச்சுக்கிட்டு கிடக்கு. நீ எங்கிட்ட வைக்கிறதுன்னு தெரியும். பிரண்டை போய் அரைச்சிட்டியா? ஒருத்தவங்க முழுசா வச்சாங்க பார்த்தியா? வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, என்ன சாப்பிட போகிறோம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து இலை வந்து நேற்று மார்க்கெட்டுக்கெலாம் போயிருந்தேன். இலை வந்து கேட்டு பார்த்தேன். இலை வந்து 50 ரூபா சொன்னாங்க. நேற்று வந்து என்னன்னு தெரில, இலை வந்து கிடைக்கல. பெரும்பாலும் இங்கே மழை வந்து இங்கிட்ட அதிகமாக பெஞ்சிட்ருக்குது. ஸோ அதனால் எதுனாலும் தெரியல, இலை வந்து கிடைக்கல. இலை வந்து 50 ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து நான் இலை வாங்கலை. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு தட்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இலை வாங்கலை. ஸோ அதனால தான் தட்டில். அப்புறம் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு தான் வச்சுருக்கோம். என்ன குழம்பு பார்த்திங்கன்னா, பிரண்டை குழம்பு. பிரண்டை அது நிறைய பேத்துக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பிரண்டை குழம்பு இது வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காயாக என்னது தெரியாது. அது வந்து கொடி மாதிரி இருக்கும்ல, அது ஒரு காய் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிரண்டை அது நானே அதிகமாக சாப்பிட்டது கிடையாது. நேற்று மார்க்கெட்டில் பார்த்தேன் பிரண்டை, வாங்கிட்டு வந்துட்டு அதை மேக்ஸிமம் துவையல் தான் பண்ணுவாங்க. நான் வந்து குழம்பா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் குழம்பா பார்த்து குழம்பா ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க. நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். சரி, ஓகே வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து பிரண்டை துவையல்ன்ற பாரு, பிரண்டை குழம்பு. அது வந்து பிரண்டையை வந்து அரைச்சி ஊற்றிருக்காங்க. லைட்டாக அங்கே நாராக இருக்கும் இருக்குது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் விடு. அதுக்கு வந்து சைடிஷ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் பொரியல், அப்பளம், ஆம்லேட்டு, முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் இது வந்து முட்டைக்கோஸ் தானே, முட்டைக்கோஸ் பொரியல், முட்டைக்கோஸ் கூட்டு, முட்டைக்கோஸா என்னது இது, பூவா? கோஸ் தானா? அப்புறம் அவிச்ச முட்டை, இது வந்து சிப்ஸு, என்ன உருளைக்கிழங்கு சிப்ஸு, ஸ்வீட் வந்து நம்ம கடையில் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, இன்றைக்கி வந்து நல்லாயிருக்கு. இருந்தாலும் இலை ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. ஓகே வாங்க சாப்பிட்லாம். கொல ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி. வாங்க சாப்பிடலாம். குழம்பு வேலை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டியே. செம்மையாக இருக்குது குழம்பு. எனக்கு பிடிக்காது எப்படிப்பா சாப்பிட்டுன்னு நினச்சினே இருந்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் லோன் அமைச்சிருப்போம், அதை க்ளீன் பண்ணுறது மட்டும். இப்போ உனக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு தானே பிடிக்கும். லாஸ்ட்டாக தான் பார்க்குறேன், எண்ணெயை தேய்ச்சிக்கிறாப்போ. நான் அந்த வீடியோ உனக்கு அனுப்பிச்சி விட்டேன். தெரியல அப்புறமே எண்ணெய். அப்போ எல்லா வீடியோ பார்த்துன்னு சொன்னேன். எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ணாது அந்த அக்கா அது எப்படி க்ளீன் பண்ணணும், எப்படி சமைக்கணும், எல்லா வீடியோ உனக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டேன். பார்த்தியா, கை எரிஞ்சிச்சு. அதான் நமக்குன்னு சொன்னாங்க. தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு தான் நீ அதை பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் உனக்கு அனுப்பிச்சி விட்டேன் வீடியோவை. கை நமச்சில் இருக்குமே. அது லைட்டாக முத்தி இருந்துச்சுன்னா அதை போட்டுருக்கூடாது போல். எவ்வளோ நேரம் இருக்கு பாரு.
ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, சூப்பராக இருக்குது எல்லாமே. ஒரு மிஸ்டேக் இல்லைன்னு இதுதான் கொஞ்சம் நிறையா இருக்குது. மென்று சாப்பிட்ணும்ல, லேட்டாகும் அது. ரெண்டு வாரம் பீன்ஸே வாங்கலை. நேற்று 35 ரூபா 40 ரூபாலேருந்து குறைஞ்சிச்சு. 30 ரூபா 1/4 கிலோ. அதான் வாங்கினேன். ம் ம் ஆமாம், நீ வேறு வெஜ்ஜு சூப்பு பண்ணணுன்னு சொன்னியா? வாங்கிட்டு விட்டு அந்த பிரண்டை வந்து முழுசு முழுசாக தெரியும் பற்றியா? அந்த மாதிரி குழம்பு வைப்பேன் பற்றி. அவங்க சொன்னாங்க அது வந்து காரம் எடுக்காமல் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதான் நமைக்காமல் வைக்கலான்னு சொன்னாங்களே அவங்க வீடியோவில். நல்லா தான் இருக்கு. இது அந்த பிரண்டையோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும்ல, தனியாக சாப்பிட்டா, கடிச்சு சாப்பிட்டா. அதை பார்த்து சமைச்சதுக்கு அப்புறம் நமக்காதுமா. வச்சிட்டேன். அந்த ஒரு சோறு சாப்பிட்றதுக்கு நான் ஃபஸ்ட்டு, நீ ஃபஸ்ட்டு. நிறைய பேர் அக்கா சாப்பிட கூப்பிடுங்க சாப்பிட கூப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாரு.
குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க. இந்த 2 கை தான் இருக்கும் என் கைக்கு. அவ்வளோதான் இருக்கும். அதே எனக்கு போதும். அப்பலேருந்தே எனக்கு அது பழகிடுச்சு. இருந்தா சாப்பிட்டு இந்த அலர்ஜி இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட அப்பப்போ சாப்பிடக்கூடாதான். இது ஹீட்டு இருக்கும். வாரத்தில் அதான் வாரத்தில் ஒரு 2 எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அப்போ நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ரொம்ப வீக்காக இருந்தால் அப்பப்போ வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கணும். மருத்துவம் இருக்காது. முருங்கைலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துடணும். உட்காந்து நல்லா மென்னுமா சாப்பாடு அது நல்லா மென்று சாப்பிட்ணுண்டா. மற்ற கீரைன்னா குழஞ்சிரும். அவ்வளோதான், நான் வெளியே முடிச்சிட்டேன். அது வந்து மற்ற கீரை மாதிரி இல்லை, நல்லா மென்று சாப்பிட்டா செரிமானம் ஆகும். நீ வெளியே முடிச்சிடறாரு. ஸ்வீட் இப்போ தான் சாப்பிட்டேன். நான் அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் கடையில் வாங்கினேன். அவங்களுக்கு தெரியும், அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அடுத்த ஜென்மத்தில் நான் ராஜா வைப்பேன். எதுக்கா சொல்லுவாங்கள்ல. முடிச்சுக்கோ. அப்புறம் ஒரு அண்ணா திட்டுவாங்க, நீ சாப்பிட முடிக்கிறதுக்காட்டி அது 1 செஞ்சுட்டு அவர் சிரிச்சுட்டு தான் சொன்னார். சிரிச்சுட்டு தான் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது. அதான் சொல்லுவாங்க. அதுக்காக அரைவரையாக இந்த இப்போயே அரைவரையாக நம்ம பேச்சை குறைக்கணும். இருந்தாலும் நான் ஒரு 1-2 வார்த்தை பேசினா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, பேசணும் பாட்டில. இன்றைக்கி வந்து ஆரோக்கியமான பிரண்டை வந்து குழம்பு ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. டேஸ்ட் வந்து செம்ம அட்டகாசமாக இருந்துச்சு. அதுவும் பொரியலும் செம்மையாக இருந்துச்சு. நல்லா விதவிதமாக சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.